என் அன்பு குழந்தையே, இன்று எனக்கு மிகவும் பசிக்கிறது. என் பெயரை சொல்லி பசியோடு இருக்கும் வசதியற்ற ஒருவருக்கு உணவு வாங்கிக் கொடு. நான் பசி தீர்த்துக் கொள்வேன். என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும். நான் அனைத்து ஜீவராசிகளிலும் வசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை வணங்கும் அனைவரும் பசி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே எனது கனவு. எனவேதான் நான் என்னுடைய ஆலயத்திலும் அன்னதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். பசியோடு என் முன்னால் என் பக்தர்கள் யாரும் நிற்கக்கூடாது. எனவே என் பசியை நீ போக்க வேண்டும் என்று நீ நினைத்தால், இல்லாதவர்களுக்கு உன்னால் முடிந்தால் உணவு வாங்கிக் கொடு. தவித்து கொண்டிருப்போருக்கு தண்ணீர் வாங்கிக் கொடு. ஆடை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உன்னால் முடிந்தால் ஆடைகளை வாங்கிக் கொடு. இப்படி செய்யும் நல்ல காரியங்கள்தான் என்னை வந்து சேரும். மற்றபடி எனக்காக நீ செலவு செய்யும் எந்த ஒரு செலவும் அது ஏற்புடையதாக இருக்காது. காரணம், நான் பசியால் பலமுறை பட்டினியாக இருந்திருக்கிறேன். பசியின் கொடுமையை நான் அறிந்திருக்கிறேன். காரணம், நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்திருக்கிறேன். நான் பிச்சை எடுத்தது எனது வயிற்றுக்காக அல்ல, உங்களுடைய கர்மங்களை போக்குவதற்காகவே நான் உங்களிடம் கையேந்தி வந்தேன். ஆனாலும் இன்னும் பல பேர் தவறாக நான் ஒரு பிச்சைக்காரன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் உங்கள் கர்ம வினைகளை போக்கவே நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். எனவே உங்கள் முன்னால் கையேந்தி நிற்பவர்களிடம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அது எனக்கு வந்து சேரும். நான் உங்களுடைய கர்ம வினைகளை பெற்றுக்கொண்டேன். இது சத்தியம். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமே நடக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.